ஸ்பெயின் நாட்டில் ஒரு புனிதர், மிக வித்தியாசமான ஒரு புனிதர், புனித மனுவேல் கொன்சாலஸ் கார்சியா. புனித மேனுவேல் கொன்சாலஸ் கார்சியா. இவர் ஆயராக இருந்தார். அப்ப ஆயராக இருக்கிறவர் சொன்னாரு, நான் என் ஆயர் பணியில் ஏழைகளின் ஆயராக, சுற்றுச்சூழல் ஆயராக, சமூக மாற்றத்தின் ஆயராகலாம் நான் இருக்க விரும்பவில்லை, நான் இருக்க போவதில்லை. மாறாக கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் ஆயராக இருக்க விரும்புகிறேன். கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் ஆயராக இருக்க விரும்புகிறேன். வேற எதுக்கு எனக்கு தேவை. ஏன்னா இவர் பங்கு தந்தையா ஒரு பங்குக்கு போகும்போது நற்கருணை பேழை நூலாமட செல்லந்தி வேலை அடிச்சு தூசியா கிடந்தது. உள்ள நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். இவர் போய் முதல்ல எல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த பீடத்தை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா அவர் கோயில்ல மட்டும் இல்லை, அநேக கோயில்கள்ல இதான் நிலைமை. அவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தார். புனித மனுவேல் கொன்சாலஸ் கார்சியா சொல்றாரு, 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்னு அவச்செயல், இன்னொன்னு தூய செயல். என்ன சொல்றாரு, என்னுடைய ஆயர் என்கிற என்னுடைய வாழ்விலே எனக்கென்று ஒரு வேதனை உண்டாகும் என்றால் ஒரு சிறிய அவச்செயல், ஆனால் அதுதான் எல்லா அவச்செயலிலும் பெரியது. அதுதான் எனக்கு வேதனையை கொடுக்கும். அந்த அவச்செயல் என்ன தெரியுமா? நற்கருணை பேழை யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிகிற போது உண்டாகிற வேதனை. அதே நேரத்தில் என் ஆயர் வாழ்வில் எனக்கு பெரிய ஆனந்தம் என்னவென்றால், நற்கருணை பேழையோடு யாராவது ஒருத்தர் துணையாக இருக்கிறார்கள் என்கிற தூய செயல் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். பாருங்க, அந்த ஆயருக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்களேன். அவருக்கு வேதனை மறை மாவட்டத்தில் பணம் இல்லையே, சாதி பிரச்சனை இருக்க, குழப்படி இருக்க, அதெல்லாம் இல்லை, அவருக்கு வேதனையை கொடுக்காது. அவருக்கு ஒரு வேதனை என்று சொன்னால் ஒரு அவச்செயல். நற்கருணை பேழை யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டு நிற்காது. ஆனால் ஆனந்தம் என்ன தெரியுமா? தூய செயல். நற்கருணை பேழையோடு யாராவது ஒருத்தர் துணையாக இருக்கிறார் என்பது ஆனந்தம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையும் ஆன்மீகமாக மாறணும்.